உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ இங்க இருக்கக்கூடிய அடிமை அரசினுடைய எடப்பாடி பழனிசாமியோ சோழ திங்கிறாங்களா இல்ல வேற ஏதாவது திங்கிறாங்களா என்ற கேள்வி இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டமானது விவசாய நிலத்தையோ விவசாயிகளையோ கூண்டோட அழிக்கிறோம். தன்னை ஒரு விவசாயி என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி உடனடியாக அந்த சட்டம் வந்த போது அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். ஆனா அதை செய்யல. மோடி அரசு எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் அதை கையை கூப்பிட்டு வணங்கி கூப்பாடுபடக்கூடிய ஒரு எடப்பாடி பழனிசாமி அரசு இந்த வருஷத்துல நிச்சயமா வருகின்ற 2021 இடைநிலையாகக்கூடிய போகக்கூடிய ஒரு காலம் வரும். இந்த சட்டத்துல ஒரு முக்கியமான சாப்டர் 35 நினைக்கிறேன், அந்த சட்டத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த சட்டத்தால விவசாயமோ அல்லது விவசாய நிலமோ பாதிக்கப்பட்டா மாநில அரசோ மத்திய அரசோ பொறுப்பேற்காது சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி நீதிமன்றத்துல போக முடியாதுங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு சந்தைகள் விளைவிப்பு கிடங்குகள் எல்லாமே விவசாயிகளுக்கான வாய்ப்புகள். அதையும் தாண்டி ஒரு என்ன விளைவிக்கணும், என்ன பயிர் செய்யணும், எங்க விற்பனை பண்ணணும், அது உரம்படணுமா போடக்கூடாதா, யார்கிட்ட கொண்டு போகணும், இதெல்லாம் முடிவு செய்யறது விவசாயிகள் இல்ல, பன்னாட்டு கம்பெனிகளுடைய நிறுவனங்கள் முடிவு செய்து. இதையும் தாண்டி ஒரு மாநிலத்தினுடைய மாநிலத்தினுடைய விவசாய பட்டியலில் வரும். ஆனா இன்னைக்கு விவசாயத்தை மாநில அரசுல இருந்து தூக்கி மத்திய அரசுக்கு கொண்டு போயிருக்காங்க. இப்படிப்பட்ட விரோதமான சட்டங்களை எப்படி இந்த எடப்பாடி பழனிசாமி நல்ல சட்டம்னு சொல்ல முடியும்? இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இந்த போராட்டம் தொடர்ச்சியா இன்னைக்கு சட்டத்தை வாபஸ் வாங்குற வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கோம். நாளைய தினம் நரேந்திர மோடி அவர்கள் நல்ல முடிவு எடுக்கலைன்னா விவசாயிகள் டெல்லியை கைப்பற்றுறது மாதிரி இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விவசாயிகளும் தமிழ்நாட்டை முடக்குவார்கள். இந்தியா முழுவதும் மிகப்பெரிய கிளர்ச்சி இருக்கும். அப்ப மோடியும் அமித்ஷாவும் வேற வழி இல்லாம விவசாயிகளுக்கு சரண்டர் ஆகக்கூடிய சூழல் வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு எங்களை தள்ளாதீர்கள் என்று சொல்லி இதனுடைய அமைப்புடைய தேசிய ஆலோசகர் மேலப்பட்டவர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்திற்கு அவர் விவசாயிகளோடு கூட நிற்கிறாங்க. நாங்களும் தொடர்ச்சியா தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா விதமான ஒத்துழைப்புக்கு நாங்கள் தயாரா இருக்கோம். ஒன்றுபடுவோம், போராடுவோம், இறுதி வெற்றி கிட்டும் வரை போராடுவோம் சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஒன்றைப்படுத்துவதும் அரசியல் பின்னணி உள்ளது என்று கூறுவதும் தீவிரவாதிகள் கூட்டம் என்றும் எப்படி முடியாது சொல்லி அதை நீட்டு போக செய்வதற்கான அனைத்து முறை பேச்சுகளையும் மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த அனைத்து அவர்களது முறியடிக்கப்பட்டு இன்று விவசாயிகள் அனைத்து அறவழியில் போராட்டம்